நம்ம ஒரு சில ரொம்பவே ட்ரஸ்டடான சில ஆப்ஸ் இருக்குது லோன் ஆப்ட்ட. அது கண்டிப்பாக நம்ம வந்து தாராளமாக லோன் எடுக்கலாம். அப்படி பார்க்கும்போது கிரெடிட் பி, மணி வியூ, இல்லை வந்து நமக்கு ட்ரூ பேலன்ஸ், பாக்கெட் மணி, ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆப் தான் நமக்கு பே ரூபிக் இன்ஸ்டன்ட் லோன் பர்சனல் லோன் ஆப் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஆப்பில் இந்த ஆப்பை எப்போ நம்ம லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைய தேதி வரைக்கும் இதில் நமக்கு 23 லட்சம் ரிவ்யூ வந்து போயிட்டு இருக்கு. 1 crore மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட டவுன்லோடிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பை டேரெக்டாக இவங்களே வந்து அமௌண்ட்லாம் நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. கிரெடிட் பி லோன் இருந்தாலும் சரி, இல்லை மற்ற சில ரொம்பவே பாப்புலரான சில ஆப்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தேர்ட் பார்ட்டிக்கு சில ஆப்ஸ் கூட டைப் வச்சு தான் லோனே நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பே ரூபிக் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சாயம் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி டைப்பில், அதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ சர்டிஃபிகேட் இருக்கிற ஒரு கம்பெனி தான். அவங்களோட டைப்பில் தான் நமக்கு வந்து லோனே வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு மினிமம் நமக்கு வந்து 1000 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் வரைக்கும் லோன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 91 நாள்லேருந்து மினிமம் 91 நாள்ல இருந்து மேக்ஸிமம் நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆனுவலாக 35% வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறதையும் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அது டிபெண்ட் அந்த நம்ம எடுக்கிற அமௌண்ட்டை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 6000 ரூபா லோன் வந்து வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது நீங்கள் ஒரு 120 நாட்களில் வந்து பே பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸுங்க ஒரு 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி ஒரு சம் அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டு 25% அப்படிங்கிற பட்சத்தில் ஆக மொத்தம் நீங்கள் அந்த 6000 ரூபாய் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6611 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க டிஸ்கிரிப்ஷனில் இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ரொம்பவே ட்ரஸ்ட்டாக லோன் எடுக்கலாம். உங்கள்கிட்ட சிபில் கண்டிப்பாக இருக்கணும். ஓரளவுக்கு இருந்தால் தான் லோன் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து லோன் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. லோன் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஆப்பில் எடுக்கும்போது அந்த ஆப்லேயே ரெகுலராக நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க, எகைன் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணிவிட்டு எகைன் நீங்கள் அதிலே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும் போது அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஆப்லேருந்து லோன் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பண்ணாமல் நீங்கள் ஒரே ஆப்லேருந்து நீங்கள் லோன் வந்து கரெக்டாக அவங்க சொன்ன டைமுக்குள்ளே அவங்க ஒரு 6 மாதம் சொல்கிறாங்க இஎம்ஐனா, அந்த 6 மாதம் வரைக்கும் நீங்கள் பே பண்ணுங்கள். மினிமம் அதுக்கு முன்னாடியே பிஃபோராகவே நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கிரெடிட் லிமிட் அவங்க இன்க்ரீஸ் பண்ணவே கொடுக்க மாட்டாங்க. இதுதான் ரூலு. நீங்கள் எந்த ஆப்பில் எடுத்தாலுமே சரி. அதனால கரெக்டாக அவங்க சொன்ன டேட் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 பேமெண்ட் ஒரு 2 லோன் எடுக்கிறீங்கன்னா அந்த 2 லோனுமே பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன டைம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி கரெக்டாக மந்த்லி பே பண்ணுங்கள். ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க லோனே வந்து கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லோன் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த பே ரூபிக் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப்பும். ஸோ இதில் நீங்கள் தாராளமாக நம்பி நீங்கள் உங்களுக்கு சிபில் நல்லா இருக்குன்னா தாராளமாக லோன் கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த ஆப் லிங்க் வேணும் அப்படின்னா நான் வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.